இந்த உலகத்தில் தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, அரசியல்லையும் சரி, சினிமாவிலையும் சரி, விளையாட்டுலையும் சரி, பல துறைகளில் சாதித்த 199 பேர்கிட்ட சின்ன வயசில் வெளிப்பட்ட 5 குணங்களை தாங்க பார்க்க போகிறோம். எல்லா பெற்றோருக்குமே அவங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே கிடக்குதுங்க. பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறானே, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பள்ளிக்கூடத்துலேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வேறு வருது. ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறான், வேகமாக எழுத மாட்டேங்கிறான், இப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வரும்போது நம்முடைய கவலை கூட கொஞ்சம் அதிகமாகும். குழந்தை ஏதாவது டியூஷனுக்கு அனுப்பலாமா, ஏதாவது பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்பலாமா அப்படி சொல்லியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சிந்திக்கிறது நல்லது தாங்க. ஒரு நல்ல பெற்றோர் குழந்தையுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறையாக இருக்கணும். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதுங்க. உங்கள் குழந்தை ஒழுங்காக படிக்கிறானோ, நிறைய திறமைகள் வச்சுருக்கிறானோ, அதெல்லாம் ரெண்டாவது. நான் இப்போ சொல்ல போகிற 5 குணங்களில் ஒரு 3 குணமாவது உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பார்க்குறீங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குழந்தை எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சே தீரங்க. அந்த ஒரு அடிப்படையான இயல்பு அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எதெல்லாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாங்க. முதல்ல அந்த குழந்தையுடைய மனசில் ஒரு பேரார்வம் கிடக்குதா அப்படிங்கிறத பாருங்க. பேரார்வம் எதுலேயும் வெளிப்படலாங்க. படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டில் வெளிப்படலாம், கவிதை சொல்கிறதுல வெளிப்படலாம், பேச்சாற்றலில் வெளிப்படலாம், அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுல வெளிப்படலாம், அடுத்தவங்க கூட சகஜமாக பேசுகிறதுல வெளிப்படலாம். பல வகைகளில் திறன்கள் வெளிப்படலாங்க. திசை காட்டுற கருவியை பயன்படுத்தினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி தான் சுற்றி முற்றி பாருங்கள், கரெக்டாக அந்த முள்கள் சரியான திசையை காட்டுங்க. அதுபோல தான் உங்கள் குழந்தைக்கு என்ன ஒரு ஆர்வம் இருக்குதோ, நீங்கள் எங்கே தான் அந்த குழந்தையை அடைச்சி வச்சாலும் மிரட்டினாலும் அந்த குழந்தையுடைய ஆர்வம் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. சரியான திசையை காட்டிக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு இதில் தாம்மா ஆர்வம், எனக்கு இதாம்மா படிக்கணும் போல இருக்குது, எனக்கு இதை தாம்மா செய்யணும் போல இருக்குது அப்படி சொல்லவும் செய்வான். அவனாகவே அதை எடுத்து செய்யவும் தொடங்குவாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துடுச்சுன்னு சொன்னால் 1000 பேர் சேர்ந்து அந்த குதிரையை அடக்க முடியாது. அது எல்லாரையும் தட்டி விட்டுக்கிட்டு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு இடத்த கண்டுபிடிக்கும். ஆனால் அதே நேரம் அந்த குதிரைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னால் 1000 பேர் சேர்ந்து அந்த குதிரையுடைய வாயை கொண்டு தண்ணிக்குள்ளே அமுத்தினாலும் ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிக்காதுங்க. நான் ஏற்கனவே குழந்தைகளுடைய திறமைகளை கண்டுபிடிக்கிறத குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. திறமையும் ஆர்வமும் பொருந்தி போகுது அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்கிட்ட கேட்டால் திறமையை விட ஆர்வம் ரொம்ப முக்கியங்க. ஆர்வம் இருந்தால் அதுக்கேற்ற திறமைகளை குழந்தைகள் கண்டிப்பாக படிக்க முன் வருவாங்க. ஆர்வப்பட்டு கடினப்பட்டு கண்டிப்பாக அதை கற்றுக்கவும் செய்வாங்க. திறமை இருக்குது, ஆர்வம் இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனங்க? ஆக ஆர்வம் ரொம்ப முக்கியங்க. அதையும் பேரார்வம்னு சொல்கிறோம். பேஷன், ஒரு வெறி, சரிதானா? அதன் மீது ஒரு தீராத ஒரு காதல். அப்படி உங்கள் குழந்தை சின்ன வயசில் எதை எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. எதை செய்தாலும் பரவாயில்லை, குழந்தை ஏதாவது ஒன்றை ஆர்வமாக எடுத்து செய்கிறான், அந்த ஒரு இயல்பு அந்த குழந்தைகிட்ட இருக்குதுன்னு சொன்னாலே சந்தோஷப்படுங்க. ரெண்டாவது, உங்கள் குழந்தைகிட்ட ஒரு விடாமுயற்சி இருக்குதான்னு பார்க்கணுங்க. பெர்சிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். செய்கிற வேலை ஒன்று தோற்று போகுது அப்படி சொன்னால் அதை விட்டுக்கிட்டு விலகிறதல்ல. அந்த குழந்தை திரும்ப திரும்ப செய்யுதா, அந்த குழந்தை வெற்றி அடைகிறது வரைக்கும், தனக்கு திருப்தி வர்றது வரைக்கும் அதை திரும்ப திரும்ப செய்யுதா அப்படிங்கிறத உத்து பாருங்க. நீங்களே பல நேரங்களில் சொல்லுவீங்க, தம்பி போதுண்டா விடுடா பிறகு பார்க்கலாம் அப்படி சொல்லுவீங்க. அந்த குழந்தை ஏதாவது சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் உடஞ்சி போன பொருளை. அந்த செயல் கடினமான செயலாகவே இருந்தாலும், ரொம்ப நேரம் ஆயிட்டு இருந்தாலும், அவனுக்கு வயிறு பசி இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அவன் அதை செய்து முடிக்கிறான் அப்படி சொன்னால் அது அவனுடைய மன உறுதியை காட்டுதுங்க. அது மட்டும் இல்லை, இயல்பாகவே சில குழந்தைகள் அவங்களுக்கு தேவையானதை, குறிப்பாக அவங்களுடைய ஆர்வம் சார்ந்த சில பொருட்கள், விளையாட்டில் ஆர்வமாக இருந்தால் சில விளையாட்டு பொருட்களை அவங்கள்ட்ட அட்டம் பிடிச்சு வாங்கி கேட்பாங்க. அல்லது படிப்பில் ஆர்வமாக இருந்தால் அதுவும் குறிப்பிட்ட சில புத்தகங்கள், சில கதை புத்தகங்கள் அதை வாசிக்கணும்னு அவங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அடம் பிடிச்சி அதை கண்டிப்பாக எனக்கு வாங்கி தந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. எல்லா பொருட்களுங்க அடம் பிடிக்க மாட்டாங்கங்க. குறிப்பாக அவங்களுடைய ஆர்வம் சார்ந்த பொருட்களை அவங்க வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப அழுத்தம் தருவாங்க. அதை வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, சில விளையாட்டுகள்லையோ அல்லது சில பரீட்சைகள்லையோ அவங்க பாஸ் ஆகணும், பரிசு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களாகவே ஆர்வம் போட்டு முயற்சி எடுத்து அதில் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு சொல்லி விடாமுயற்சி அவங்க உழைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகிட்ட இயல்பாகவே அந்த விடாமுயற்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. மூணாவதாக, உங்கள் குழந்தைகிட்ட ஒரு ஆய்வு மனம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. புதிய இடங்களை பார்க்கணும், அல்லது புது புது பூச்சிகளை பிடிச்சி அதுகளை ஆய்வு செய்யணும், அதுகளுக்குள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிக்கணும், அல்லது வானத்தை பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும். இந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால் அதை மட்டம் தட்டிடாதுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு குணம்.
நீங்கள் அந்த குழந்தையை வற்புறுத்தாமலே அந்த குழந்தையாகவே வந்து எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லித்தாங்கப்பா, நீந்த சொல்லித்தாங்கப்பா அப்படி சொல்லி தாஜா பண்ணுறாங்க, உங்களை கெஞ்சி கேட்குறாங்க அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே புது புது திறன்களை கண்டுபிடிக்கணும், புது புது செயல்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோர் மென்டாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஐரோப்பாவினுடைய தொழிற்புரட்சிக்கு வித்துட்ட ஜேம்ஸ் வாட்டுடைய கதையை கேட்ட ஆச்சரியமாக இருக்காங்க. சின்ன வயசில் ரொம்ப நோயாளியாக இருந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு அதனாலே அனுப்ப முடியாமல் வீட்டில் வச்சு அவங்க பெற்றோர் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச கிரேக்க மொழி, லத்தீன் மொழி இதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அவனுக்கு அது அல்ல ஆர்வம், அவனுக்கு கணக்கு, அறிவியல். அவனுடைய மூளை வந்து எந்திர மூளைங்க. அவனுக்கு எப்போதுமே பொருட்களை செய்யணும், புதிய புதிய பொருட்களை உருவாக்கணும். ஒரு நாள் அம்மா பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒலையை கவனிக்கிறான், அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த அம்மா வந்து தலையில் அடிச்சுக்கிறாங்க, ஜேம்ஸ் உன்னை போல ஒரு சோம்பேறி நான் பார்த்ததே இல்லைடா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன், நீ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேடா அப்படி சொன்னாங்க. அம்மாவுடைய பிடியிலிருந்து தப்பி ஓடிடுவாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கப்பல் கட்டுற தொழிற்சாலையில் வேலை செய்தார். அதனால் அந்த கருவிகளெல்லாம் அவர் வந்து ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுருப்பார். அவனுடைய நேரம் முழுவதும் அந்த அறையில் தாங்க கழிஞ்சுது. அந்த கருவிகளை வச்சு அவன் புதுசாக பொருட்களை உருவாக்க தொடங்கினான். அந்த ஒரு ஆர்வம் தான் ஜேம்ஸ் வாட்டை பிற்காலத்தில் அந்த நீராவி என்ஜினை, அது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது தான், மேம்படுத்தி தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து ஐரோப்பாவினுடைய முகத்தையே மாற்றினது ஜேம்ஸ் வாட்டினுடைய பல கண்டுபிடிப்புகள்ங்க. நாலாவதை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் யாரும் சொல்லாமலே எடுத்து செய்கிறாங்களா சில செயல்கள் அப்படிங்கிறத பாருங்கங்க. செல்ஃப் ஸ்டார்டர்ஸ் அப்படி சொல்கிறோம் தமிழில், அதுவும் கிராமப்புறங்களில் அவங்க ஒரு சுயம்புடா அப்படி சொல்லுவாங்க. சுயம்பு அப்படின்னா தானே உருவாகிறதுங்க, யாருடைய அழுத்தம் இல்லாமலே. சில நேரங்களில் நீங்கள் வந்து காலையில் எழும்புடா படிடான்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லை. குழந்தை தானாகவே காலையில் எழும்புது, அதனுடைய கடமைகளை செய்து படிக்க உட்காருது அப்படி சொன்னால் இதுதான் அந்த குழந்தைக்கு இயல்பாகவே தன்னை நிர்வகிக்கிற அல்லது தானாகவே சில செயல்களை எடுத்து செய்கிற செல்ஃப் ஸ்டார்டிங் மனதில் இருக்குது அப்படிங்கிறதுடைய அர்த்தங்க. விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரனுங்க. 9 வயசு நரேந்திரன் ஒரு தடவை அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க, நரேந்திரான்னு சொல்லி தேடுறாங்க. அவன் வெளியே தோட்டத்தில் போய் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறான். 9 வயது. அவனை உசுப்பி கேட்குறாங்க, என்னடா செய்துக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்லி. நான் ராமபிரானோட காட்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னான். ஆக சின்ன வயதிலே தெரியுங்க, ஒரு குழந்தை எதில் சுயம்பாக இருக்குது, தன்னிச்சையாக சில செயல்களை எடுத்து செய்யுது அப்படிங்கிறத வச்சே நீங்கள் கணிச்சிடலாம் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தையுடைய வரலாறு எப்படி மாறும், உங்கள் குழந்தை எந்த துறையில் சாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க. ஆனால் பல பெற்றோர் செய்கிற தவறு என்னென்னா, குழந்தைகளுடைய அந்த செல்ஃப் ஸ்டார்டிங்கை நம்ம அனுமதிக்கிறது இல்லை, அதை தொடர்ந்து வளர்கிறதுக்கு விடுறதில்லை. அதை உடனே முளையிலேயே கிள்ளி விட்டுறோம். போய் குழந்தைகள் கூட விளையாடு அல்லது போய் படி, இப்படி இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சின்ன வயசுலேயே அப்படி சொல்லி அந்த நரேந்திரனுடைய அம்மா அப்பா அப்படி முதல்லயே சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு மாமேதை உருவாகியிருக்க மாட்டாருங்க. இதே போல தாங்க வரலாற்றில் எத்தனை மேதைகளை எடுத்துக்கிட்டாலும் சின்ன வயசுலேயே விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த குழந்தைகள் எதில் எதிர்காலத்தில் சாதிப்பாங்க அப்படிங்கிறது 10 வயசுக்கு முன்னாலே தெரிஞ்சுறாங்க. ஆனால் பெற்றோர் நாம தான் அதை கவனிக்கிறது இல்லை, கவனித்தாலும் அதை வளர விடுறதில்ல. இந்த செல்ஃப் ஸ்டார்டிங் மனநிலை உங்கள் குழந்தைக்கு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. குழந்தை நிறைய புதிய செயல்களை எடுத்து செய்யும். படிப்பு மட்டுமல்ல, அந்த குழந்தை வருங்காலத்தில் என்னென்ன துறைகள் அது சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ எல்லாத்தையுமே அது புதுசாக எடுத்து செய்கிறதுக்கு பழகுங்க. இதை தான் உள்ளார்ந்த மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. அவன் தன்னை நிர்வகிக்கிறதுக்குள்ள செயல்களையும் எடுத்து செய்கிறான், திறன்களை கற்றுக்கிறதுக்கு அவனாட்டே ஆர்வம் எடுக்கிறான், பலர்கிட்ட போய் கேட்குறான், பழகுறான், அல்லது உங்கள்கிட்ட வந்து கேட்குறான், என்ன அந்த பயிற்சி வகுப்புக்கு அனுப்புமா அல்லது நான் டியூஷனுக்கு போகிறோமா அப்படி சொல்லி தன்னை வளர்த்துக்கிறதுக்கு மேம்படுத்துறதுக்கு அந்த குழந்தை முயற்சி எடுக்குதுன்னா, தானாகவே எடுக்கிறதுன்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. உங்கள் குழந்தை சாதிக்க போகிறது ஒரு 100% நிச்சயம். 5ஆவதை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை ரிஸ்க் டேக்கராக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. கடினமான செயல்களை செய்கிறதுக்கு விருப்பப்படுறானா? தெரிஞ்ச செயலையே செய்துக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை எப்படிங்க புதுசாக படிக்கும்? ஆக இந்த மாதிரி குழந்தைகள் புது ஆட்களை பார்த்து பேசணும், புது இடங்களுக்கு தைரியமாக போகணும், அல்லது புது செயல்களை செய்யணும், புது ரிஸ்க்குகளை எடுக்கணும் அப்படி சொல்லி இயல்பாகவே ஆசைப்படுவாங்கங்க. பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ளே இருக்கணும், அம்மா பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அவங்க ஒதுங்கி இருக்க மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. அதுபோல தான் விளையாட்டுலையும் ஒரு சில வெற்றிகளை பெற்று அதோடு விட மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், இன்னும் நிறைய வெற்றிகளை சந்திக்கணும் அப்படி சொல்லி அந்த தோல்வியே கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் முயற்சி எடுப்பேன். இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு தோல்வி வந்து ஒரு எண்டு கார்டு போடவே முடியாதுங்க. தோல்வியை பார்த்து அவங்க பின் ஒதுங்கவே மாட்டாங்க. தோற்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அனுபவம் போல், அவ்வளோதான். நான் பங்கெடுத்தேனா அதில் நான் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த குழந்தை பார்க்கங்க. அதான் ரிஸ்க் டேக்கிங் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பண்பை நீங்கள் தடுக்காமல் இருந்தாலே அந்த குழந்தை வருங்காலத்தில் பல ரிஸ்க்குகளை எடுத்து
கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னால் வந்துடுறாங்க. ஆக பெற்றோரை நம்ம செய்ய வேண்டியது அந்த குழந்தைகள்கிட்ட, நான் ஒன்று நம்புகிறேன்டா, நான் ஒன்று கவனிக்கிறேன், இந்தந்த நல்ல பண்புகள்லாம் உங்ககிட்ட இருக்குது, கண்டிப்பாக நீ வெற்றி பெறும் அப்படி பாசிட்டிவாக சொன்னாலே அந்த குழந்தைகள் செய்கிறதுக்கு தடை போடாமல் இருந்தாலே அந்த குழந்தைகள் கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்களாக இருப்பாங்கங்க. பல நேரங்களில் பெற்றோர் நம்ம செய்கிற தவறு என்னென்னா, அந்த குழந்தைகள் பறக்க முயலும்போது பிடிச்சி சிறகை வெட்டி விட்டுறோம். அப்புறம் வருங்காலத்தில் அந்த குழந்தை பறக்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, வேலைக்கு போக மாட்டேங்குது அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். சின்ன குழந்தையில் இயல்பாகவே அந்த குழந்தைகள் இந்த 5 குணங்களை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் 100% என்னுடைய வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தை சாதிக்க போகிறது உறுதி. ஆக வீணான கவலையே விடுங்க, உங்கள் குழந்தைகளை தொடர்ந்து பாராட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க, உங்கள் நம்பிக்கையை உங்கள் குழந்தை மேலே வைங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.